அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. ஓ செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. இந்த வருஷம் உனக்கு எந்த காரியம் எல்லாம் வழி திறக்காம இருந்ததோ எல்லா தடைகளை நீக்கி அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இதோ திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இனி ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஓ இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. நல்லா உணர்ந்து தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண. நல்ல விசுவாசத்தோட கையை தட்டி சொல்லு, உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும், அதிசயம் நடந்திடுமே. ஓ காரிருளில் தேரொளி வீசிடுமே. ஆமே வழி நடத்தும், காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் என் வல்லவரின் கரமே நடத்திடுமே. இந்த வருஷத்துல வனந்திரமே வழியே வந்தாலும் என் வல்லவரின் கரம் இந்த ஆண்டியரை நடத்தும். ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. எல்லா விசுவாசத்தோடு நன்றி ராஜா, நீ அற்புதம். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, அது நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். இன்றே சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, அது நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. ஓ எனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. ஆமென். எனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் ஆமே, நீ அற்புதம் கண்டிடுவா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா, தேவனை ஆராதிக்கலாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பால ஹந்தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது க்ளோரி, என்னாலும் வெற்றியே. இயேசு என்னோடு க்ளோரி இருக்கும்போது ஆமே, என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. இந்த வருஷத்துல எங்களுக்கு தோல்வி இல்ல. 2025 எங்களுக்கு வெற்றியின் ஆண்டு, எங்களுக்கு களி கூறுகிற ஆண்டு, எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஆண்டு, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டு. சொல்லுங்க, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன்
இந்த ஆண்டில் ஆண்டவரே என் அபிஷேகத்தால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், உடைய கிருபையால் நிரப்பும், உங்க தயவினால் நிரப்பும், ஆவிக்குரிய வரங்களால் ஆவிக்குரிய கனிகளால் எங்களை நிரப்ப ஆண்டவரே சொல்லி நல்ல விசுவாசத்தோடு கேளுங்க. ஓ நிரப்பப்படுகிற நேரம் இது, தேவ வல்லமையால் நிரப்பப்படுகிற நேரம் இது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற நேரம் இது, இது அபிஷேகத்தால் நிரம்புகிற நேரம் இது. ஓ தேவன் நம்மை நிரப்புகிற நேரம் இது. ஓரா தாரா தாராபா ஷபாலா ஹந்தரா கபாலாபா. ஓ என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, ஓ இன்று நிரப்பும். சொல்லுங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. 2025ஆம் ஆண்டு உன்னதர் மறைவில் நம்மை மூடி மறைத்து காத்து ஆண்டவர் அதிசயமா நடத்துவார். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. நல்ல கையை தட்டி உற்சாகமாய் உம்மை துதிப்ப ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு களி கூறுகிற ஆண்டாய், ஆசீர்வாதமான ஆண்டா, என் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அன்புக்காக ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றினதற்காக நாங்கள் துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா ஆனந்தமே. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், ஓ அனுதினமும் என்னை நடத்திடுவார். இந்த ஆண்டு முழுவதும் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் அனுதினமே நடத்துவார். சொல்லுங்க, ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், ஓ அனுதினமும் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன். ஷபாபாபாபா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே இந்த புது வருஷத்துக்கான ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. ஓ எங்களோட ஆன்லைன்ல சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் இப்ப ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இயேசுவின் நாமத்தில் இப்படி ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இந்த வருஷத்துல என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. தகப்பனே, அப்படியாய் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்கள் அபிஷேகத்தை நிரப்பின அன்புக்காக இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான 2025ஆம் ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமான ஆண்டாய் என் தேவன் எங்களுக்கு மாற்றி கொடுத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க, தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மத்தில் பாஸ்டர் ஆலிஸ் அவர்கள் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டுக்கு ஏற்ற ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களை நடத்துகிற வார்த்தையாய், எங்களை தாங்குகிற வார்த்தையாய், எங்களை சுமக்கிற வார்த்தையாய் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பாடுங்க என் கூட சேர்ந்து. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, நாங்க ஜெபிக்கணும்பா. உன்னாமோ சொல்லுங்க, துதிக்கணும்பா, நாங்க ஜெபிக்கணும்பா. உன்னாமம் உயரணும்பா, இப்போ உங்க நாமம் உயரணும்பா. எசப்பா, உங்க நாமம் உயரணும்பா. அதனால பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுல நீர் எங்களோடு கூட பேச போகிற உம்முடைய சத்திய வார்த்தைக்காக உமக்கு நன்றி சாமி. தொடர்ந்து நீர் மகிமைப்படும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியடி மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க நாம் கேட்க போகிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பேஜ் நம்பர் பழைய ஏற்பாட்டில் 1089வது பக்கம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்க கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குகிற ஆண்டு. இந்த 2025ஆம் ஆண்டுல நம்முடைய ரேஸ் ஆஃப் லைட் சபை, நம்முடைய குடும்பம், நீங்க செய்கிற பிசினஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். சொல்லுங்க, நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிற வருஷம் இது. ஆமென். நீங்க கடந்த வருஷங்களிலே, கடந்த நாட்களிலே உங்களை யாருமே தெரியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு சொல்லி நீங்க ரிஜெக்டட் ஆன மாதிரி, நீங்க ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு சொல்லி நீங்க ஒரு மூலையில அடங்கி யாருக்குமே அறியாத புரியாத தெரிஞ்ச நபர் கூட உங்களை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியமா நீங்க கடந்து வந்திருக்கலாம். அதனால் நீங்க மிகவும் மனவேதனையோடு கூட, ஆண்டவரே இப்படியெல்லாம் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், இவ்வளோ காரியத்தை செய்கிறேன்,
ஆனா யாருமே என்னை மதிக்கல, எல்லாருமே நான் அசட்டை பண்றாங்களே, எனக்கு ஒரு திறமை இல்லைன்னு சொல்றாங்களே, அதனால என்ன செய்தனே புரியலன்னு சொல்லி நீங்கள் ஒரு வருத்தத்தோடு கூட கடந்த ஆண்டிலே கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, இந்த 2025 வருஷத்துல நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை 100க்கு 100 அது நம்பக்கூடிய வார்த்தை. ஆமே சொல்லுங்க. ஏன்னா அந்த வார்த்தை மனிதன் சொன்னதல்ல. வானத்தையும் பூமியும் அகில உலகத்தையும் தன் வார்த்தையினாலே உண்டாக்கின எல்ஷடாய் சர்வ வல்லமை தேவன் சொன்னது. சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தை இது. இந்த வார்த்தையை விசுவாசித்தால் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கரங்களை வைத்து இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் உங்களை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க ஆசையா இருக்கிறது, நிச்சயமா வைப்பார், கண்டிப்பா வைப்பார். ஆனா வேதத்துல எப்பொழுது ஆண்டவர் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார்? இந்த வார்த்தை நீங்க கேட்கறதுனால கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பீங்களா அப்படின்னு சொன்னா கட்டாயம் அதுக்காக தான் பேசுறாரு. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நிபந்தனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை டாக்டராக ஆசைப்படுது, ஆசைப்படுறது தப்பே. ஒரு பிள்ளை அட்வொகேட் ஆக, ஜட்ஜாக ஆசைப்படுது, ஆசைப்படுறது தப்பே இல்லை. அதுக்கேற்ற படிப்பு என்ன பண்ணணும்? படிக்கணும். ஆமே சொல்லுங்களேன். டாக்டர் ஆகணும், அதுக்கேற்ற படிப்பு படிக்கணும். நிபந்தனை இருக்குதா? ஆமே சொல்லுங்க. நீ என்னதான் மார்க் எடுத்தாலும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நிபந்தனை கொடுத்துட்டாங்க? நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் எம்பிபிஎஸ் சீட்டு. நிபந்தனை கொடுத்துட்டாங்களா? அந்த நீட்ல எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் எம்பிபிஎஸ் சீட்டு. அதே போலதான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலும் நாம இந்த வருஷத்துல 2025 வருஷத்துல ஆண்டவரின் குடும்பத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கணும். என் பிள்ளைகளை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கணும். என் சபையை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கணும். இந்த ஆசை இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற நிபந்தனை என்ன? அல்லது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக யாரை வைப்பேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் சொல்லுகிற நிபந்தனை என்ன? அந்த நிபந்தனை தெரிந்தால் நிச்சயமாக என்னை நான் மாற்றிக்கொள்வேன். கடந்த ஆண்டுல நான் பல காரியத்துல தோல்வியுற்று எப்படி ஜெயிக்க வழி தெரியாம, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வழி தெரியாம, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா? இந்த வருஷமாவது என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிடாதா? இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துடாதா? இந்த வருஷமாவது நான் படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா? இந்த வருஷமாவது என் கடன் பிரச்சனை மாறாதா? இந்த வருஷமாவது எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிடாதா? இந்த வருஷமாவது என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காதா? இந்த வருஷத்துலாவது என் மனைவி அன்பா இருப்பாளா? இந்த வருஷத்துலாவது என் புருஷன் மேல அன்பா இருப்பாரா? இந்த வருஷத்துலயாவது என் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுத்துட மாட்டாரா? இந்த வருஷமாவது கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க மாட்டாரா? அநேக ஆசைகளோடு கூட, அநேக ஏக்கங்களோடு கூட, அநேக விருப்பங்களோடு கூட இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். அல்லது ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட அநேக ஆசைகள் இருக்கலாம். அது தவறு அல்ல. ஆனா இப்போ சொல்லப்படுகிற இந்த நிபந்தனைக்கு நீங்க கீழ்ப்படுவீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நம்ம வைக்க வேண்டுமானால் நாம செய்ய வேண்டியது என்ன? அவர் செஞ்சு முடிச்சிட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தும் பொழுதே உனக்காக எனக்காகத்தான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நமக்காக கைவேல் இல்லாத ஒரு பரலோக ஸ்தலத்தை ஏசப்பா ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் மணவாளனாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த வருகைக்கு நீ நானும் ஆயத்தமாகத்தான் ஆண்டு உலகத்திலே உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இப்படிப்பட்ட திருச்சபைகளை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் அநேக தெரிந்து கொண்டு பயன்படுத்தி வருகிறார். இதன் நோக்கம் எல்லாம் என்ன? ஆண்டவர் சிலுவையில சிந்தின ரத்தம் எல்லா பிள்ளைகளையும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளைகளாய் மாறுகிறவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உலக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நிபந்தனைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால கீர்த்தியும் இல்லை, புகழ்ச்சியும் பக்கத்துல கைப்பிடிங்க, கீர்த்தியும் இல்லை, புகழ்ச்சியும் இல்லை. காரணம்
நிபந்தனைக்கு கீழ்ப்படியில. அந்த நிபந்தனை என்ன? 3 காரிய நிபந்தனைய இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. முதலாவது, நீங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நிபந்தனை என்ன? இந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த ஆண்டு கீர்த்தியும் புகழ்ச்சி நமக்கு உண்டு. அப்படி என்றால் ரோமர் 2:29 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் 209வது பக்கம் எடுத்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 209வது பக்கம், ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல தேவனாலே உண்டாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. யாருக்கு புகழ்ச்சி வருமா? யாருக்கு கீர்த்தி வருமா? மாம்சத்துல பண்ணப்படுகிற விருத்த சேதனம் பழைய ஏற்பாடு. அதுதான் நம்ம பரிசுத்த வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவர் மோசேவிடத்திலே சொன்னார், ஆபிரகாமிடத்திலே சொன்னார். அதான் யூதர்கள் முறைமைப்படி அவங்க வீட்டுல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் 8ஆம் நாளிலே மாம்சத்திலே ஒரு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இது தேவனுடைய கட்டளை, அது தேவன் செய்த உடன்படிக்கை. இப்படிப்பட்ட உடன்படிக்கைய கை கொண்டு வந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே மாற்றம் இல்லை. சொல்லுங்க, விருத்த சேதனம் பண்ணாங்க மாம்சத்துல, ஆனா மாம்சத்துல பண்ண விருத்த சேதனம் இருதயத்துல மாற்றம் இல்லை. ஆண்டவர் வந்து மாம்சத்தை பார்க்கறா, இருதயத்தை பார்க்கறாரா? மனுஷனோ முகத்தை பார்க்கறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கறாரு. கரங்களை போயிட்டு சொல்லுங்க, தேவன் முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த இருதயத்துல என்ன இருக்கணும்? விருத்த சேதனம் இருக்கணும். இருதயத்துல விருத்த சேதனம் என்ன? மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கு இருதயம் சரி கிடையாது. பக்கத்தை கைப்பிடிங்க. மாம்சத்துல இருக்கிற ஞானம் இருதயத்துல விருத்த சேதனம் இல்லைன்னா மாற்றம் இருக்காது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கை இருந்துச்சு அதே வாழ்க்கை தான் தொடரும். நீ மாம்சத்தின் அழுக்க கழுவ அல்ல, உன் இருதயத்தை முழுவதுமாய் ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ உன்னை ஒப்பு கொடுக்க தெரியுமா? அதுதான் இருதயத்துல பண்ணப்படுகிற விருத்த சேதனம். ஆனா மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணவங்க எப்படி இருந்தாங்களாம்? நீங்க எடுத்து வாசிக்கலாம். இந்த இருதயத்துல விருத்த சேதனம் சொல்றாருல, இந்த இருதயத்துல எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது மனுஷனுடைய இருதயம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க என்னோட வேத பகுதியை திருப்புங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்கே நோவா நாட்கள்ல இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்ததா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றங்களும் நிச்சமும் பொல்லாதது. இந்த இருதயம் எப்படிப்பட்டதுங்க? பொல்லாத இருதயம் மனுஷனுக்குள்ள காணப்பட்டது. ஆள் இன்னவன் நல்லதான் பேசுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பொல்லாத சிந்தனை. இது மட்டுமல்ல, இந்த இருதயத்துக்குள்ள பொல்லாத நினைவுகளும் அப்படியே சிந்தனைகளும் என்ன செஞ்சிருச்சு? அக்கிரமம் மிகுதி ஆவதற்கு காரணமாய் மாறிவிட்டது. ஆமே சொல்லுங்க. அதனால ஆண்டவர் நோவா நாட்கள்ல தேசத்தை அழிக்க தீர்மானம் பண்ணினார். அப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை என்ன செஞ்சது? அவனை தேவனோடு சஞ்சரிக்க வச்சது. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. தேவனோடு சஞ்சரிக்க வைத்து அவன் வாழ்க்கைய சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. உலகத்துல இருக்க எல்லாரும் அக்கிரமம் பண்ணான், இவன் அக்கிரமம் பண்ணல. உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவம் செஞ்சான், இவன் பாவம் பண்ணல. உலகத்துல இருக்க எல்லாரும் கர்த்தரை தேடல, இவன் கர்த்தரை தேடினான். உலகத்துல இருக்க யாருமே சபைக்கு வரல, அன்னைக்கு சபை இல்ல. ஆனா கர்த்தர் சமூகத்துக்கு இந்த நோவா காத்திருந்தான். அது மட்டுமல்ல, அன்னைக்கு நோவா வாழ்ந்த நாட்டில் உலகமே அக்கிரமத்தால பெருத்து கிடந்தது. உலகம் முழுவதும் பார்த்துட்டு பாவத்துக்கு அடிமையாகி ஒருத்தன் செய்யற பாவத்தை இன்னொருத்தன் பார்த்து அந்த பாவத்தை செஞ்சான். பாவம் எப்பொழுதுமே மல்டிப்ளை ஆகிட்டு. எப்படி தெரியுமா? இவன் தப்பு பண்ண நானும் தப்பு பண்றேன், அப்படித்தான் போயிட்டு இருக்கு உலகம். ஆனா நோவா நாட்கள்ல அநேகர் பாவம் செஞ்சாலும் நோவா 120 வருஷம் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். கரங்களை தட்டி 120 வருஷம் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இருதயத்துல உண்மையான விருத்த சேதனம் இருந்தால் உன்னால அமைதியா இருக்க முடியாது.
உன்னால 4 மனிதர்களை போல வாழ முடியாது. இந்த இருதயத்துல பண்ணப்படுகிற விருத்த சேதத்தின் அடையாளம் என்ன? அன்னைக்கு உலகமே அக்கிரமம் பெருத்திருக்கிறது, ஆனா நோவா தேவ சமூகத்தில் இருக்கிறான். அவன் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். உலகமே பாவத்துல முழுகி கிடக்கிறது. நோவா குடும்பத்தில் இருக்கிற 3 ஆண் பிள்ளைகள், 3 மருமக்கள், 8 பேரும் கர்த்தர் உண்டாக்கின, அதாவது நோவாவுக்கு தந்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் உருவாக்கின பேழைக்குள்ளே அழிவில் இருந்து பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நோவா ஒரு ஆள் அன்னைக்கு இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணி, எனக்கு பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம், பொல்லாத சிந்தனை இருதயத்துல வேண்டாம். இந்த இருதயம் அதாவது நீங்க எடுத்து வாசிக்கும் போது எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இந்த இருதயம் மகா கேடு உள்ளதான். ஆமே ஆமே. நோவா நாட்கள்ல மனுஷன் இருதயம் பொல்லாத நித்தமும்னா தொடர்ந்து கொஞ்சம் கூட பொல்லாத நல்ல சிந்தனை கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை பேர் வாழ்க்கை மாறல. இன்னும் சினிமா, சீரியல் உலகத்தான போல, ட்ரெஸ் உலகத்தான போல, அதாவது மேக்கப் உலகத்தான போல எத்தனை பேர். ஆமென். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணா உலகத்தான் செய்த போல நம்ம செய்ய மாட்டோம். உலகத்தான் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். அவன் தான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவன். உலகத்தான் உடுத்துற மாதிரி நம்ம உடுத்த மாட்டோம். அவன் தான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவன். உலகத்தான் கோபம் கொண்டு பாவம் செய்வான். தேவ பிள்ளை கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டான். அவன் தான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணுவான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இருதயத்துல நீங்க விருத்த சேதனம் பண்ணி இருப்பீங்க அப்படி சொன்னா, இந்த இருதயத்துல அப்படி என்னங்க மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணாங்க பாத்தீங்களா? அவங்களுக்குள்ள இஸ்ரவேல் மக்களுக்குள்ள காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு இருதயத்துல அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது? யோசுவா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 24 23 பேஜ் நம்பர் 300 பக்கம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நேரா திருப்புங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா 3 கோடி தேவர்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா தேவர்களும் நம்முடைய பாவத்துக்காக மரித்து 3 நாள் உயிரோடு எழும்பல. இயேசு கிறிஸ்து ஒருவரே உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உலகத்துல இருக்க எல்லா மக்கள் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமம் தான் கடலைப்பட்டு இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துக்குள்ள என்ன சொல்றாரு? நான் ஒருவரே தேவன், என்னை இல்லாமல் உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப அந்நிய தெய்வர்களை இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமை இருந்தாங்க. மோசேவை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு? கொண்டு வரார். ஆனா அவங்களை அந்நிய தேவர்களை வணங்குவதற்கு எப்படி ஒரு சாலமோன் கர்த்தர் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உயர்த்தினாரோ, அந்நிய ஸ்திரீ மேல் ஆசை வைத்து அந்நிய தேவர்களுக்கு கோயில்களை கட்டி கொடுக்கிறவனாய் மாறிவிட்டார். மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணா சாலமோன், இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணல. என்ன உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன ஆண்டவர் அவர் ஆலயத்தை கட்ட தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நான் எப்படிப்பட்ட இருதயத்துல தீர்மானம் இருக்க வேண்டும்? தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் என் தகப்பன் ஆலயத்தை கட்ட விரும்பினாரு. என் தகப்பனை நீ கட்டாதுன்னு சொல்லிட்டாரு. தகப்பனுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனா சாலமோன் எப்படிப்பட்ட இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணிருக்கணும். ஆனா இருதயத்துல விருத்த சேதனம் இல்லை, மாம்சத்துல அடையாளம் இருந்துச்சு. இன்னைக்கு பேருக்கு கிறிஸ்துவம் அவ்வளவுதான், பேருக்கு ஞானஸ்நானத்தை அவ்வளவுதான். பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, சாட்சி இல்லாத வாழ்க்கை. நீ மாம்சத்தில் எடுக்கிற ஞானஸ்நானத்துல பரலோகம் போயிட முடியாது. இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணி என் ஆண்டவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தமா இருக்கணும், அதுதான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவன். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் அன்புள்ளவர், நானும் அன்பா இருக்கணும், அதுதான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவர்கள்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், நானும் மன்னிக்கிறவனா இருக்கணும். அவன் தான் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணவன். என் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர், நானும் தாழ்மையாக இருக்க வேண்டும். அதுதான் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணினவன். என் ஆண்டவர் தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கிறவர், அவன் தான் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணினவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்முடைய இருதயத்துல அந்நிய தெய்வங்களை வணங்கி ஆண்டவரும் வேணும், அந்நிய தெய்வத்தை வேணும், இயேசுவும் வேணும், சிலை வழிபாடு வேண்டும். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடாதீர்கள். ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து என்பது பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஒருவரே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் மதங்கள் சொல்லுகிறது பரிகாரங்களை செய்யுங்கள் என்று சொல்லி, பாவத்துக்கு பரிகாரம் சொல்லுகிறது. ஆனா இயேசு ஒருவரே நமக்காக பலியாகி நம்மை மீட்டார். பலியாகி மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுங்க. பலியாகி மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, எல்லாம் நீதானையா. கவனிங்க, இந்த இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணலன்னா அவங்க இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதத்தின் புத்தகம் 119 சங்கீதம் 36வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த இருதயம் பொருளாசை சார்ந்திருக்கும். ஆண்டவர் வேணும், பொருளாசை மேலே ஆசை இருக்கும். இயேசு மேலே ஆசை, பொருளாசை மேல ஆசை. அதான் ஃபாதர் அழகா பாட்டு எதிர்க்கிறாரு. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சுதையா உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சுதையா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், கர்த்தர் தந்த அபிஷேகத்தை காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்க தெரியுமா? அவன் தான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ண. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தெரியுமா? அவன் தான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அது மட்டுமல்ல, இந்த இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை நீங்க பரிசுத்த வேதாகமத்துல தேடி பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன நீங்க எடுத்து வாசிக்கலாம். இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் மாம்சத்துல விருத்த சேதனம் ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னா, பேருக்கு விருத்த சேதனம் பண்ணிப்பாங்க, மாம்சத்துல ஒரு மாற்றம் இருக்காது. ஒரு பேச்சுல மாற்றம் இல்ல, நடக்கையில மாற்றம் இல்ல, ட்ரெஸ்ல மாற்றம் இல்ல, வாழ்க்கையில மாற்றம் இல்ல. பழைய பாவ மனுஷன் வாழ்க்கை அப்படியே இருக்குது. அப்ப ஒருவரையும் மாற்ற, ஒருவரை ரட்சிக்க, ஒருவரை கிறிஸ்துவிடத்துல, ஒருவரும் தேவனுடைய பிள்ளையா மாற்ற முடியல. மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணது தேவனுக்கு அடையாளமாக, அவர் பிள்ளை என்ற அடையாளம். ஆனா அந்த அடையாளமே இல்ல. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்க மாம்சத்துல பண்ணுகிற விருத்த சேதனம் ஒரு மனுஷன் ரட்சிக்கவோ கர்த்தர் பிள்ளையா மாற்றவே முடியலன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க மாம்சத்துல பண்ணுகிற அடையாளம் அல்ல, உங்க இருதயத்துல ஆவியில பண்ணுகிற அந்த விருத்த சேதனத்தை செய்ய இந்த 2025 உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அமைப்பேன். ரோமர் 5:5 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிற, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? இருதய கீர்த்தி புகழ்ச்சி மாய்ப்பாராம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சி மாய்ப்பாராம். யாரங்க வாசிக்கலாம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமா இருக்கிறார்கள், ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவனால் புகழ்ச்சி வரும். அப்ப இந்த 2025 என்ன செய்யணும்? ஏற்கனவே உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நீ தீமை செஞ்சிருக்கலாம், இனிமே என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு தீமை செய்யற ஆளு கூட இந்த வருஷம் நன்மை செய்யுங்க. மத்தேயு 5:44 இயேசு என்ன சொன்னாரு? சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவரை ஆசீர்வதிங்க, உங்க துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் கர்த்தருக்கு பிரியம்.
ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே கடந்த ஆண்டுல தீமை செய்தவங்களுக்கு நீங்க பதில் தீமை செஞ்சிருக்கலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு ரோமர் 12:21, தீமையை தீமையா வெல்ல பார்க்காத, தோத்து போயிடுவ. தீமையை ஜெயிக்கணும் விருப்பம் இருக்குதா, தீமையை நன்மையால் வெல்லு. கரங்களை தட்டி தீமை செய்துக்கிற ஆட்களுக்கு நீ நன்மை செய்வேன்னா அந்த பிள்ளைகளை தான் இந்த ஆண்டு கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். உன் நண்பன் தீமை செஞ்சிட்டானா அவனுக்கு நன்மை செய், இந்த வருஷம் நீ கீர்த்தி புகழ்ச்சியுமா இருப்ப. சொந்தக்காரங்க உனக்கு தீமை செஞ்சிட்டாங்களா, அந்த தீமை செஞ்ச ஆளுக்கு நன்மை செய், இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பா. யோசேப்பு கூட பிறந்த சகோதரர் என்ன செஞ்சாங்க, யோசேப்புக்கு தீமை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள தள்ளினாங்க. அவர்களே இஸ்மவேலை விற்று போட்டாங்க. ஆனா அந்த யோசேப்பு சகோதரருக்கு அன்பு குறையவே இல்லை. அந்த விற்று போட்ட நபர்கள் யோசேப்பை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா எகிப்தில் வச்சிருக்கிறாரு. இந்த தீமை செஞ்சான் தெரியுமா, சாப்பிட ஆகாரம் இல்லை. யோசேப்பு கிட்ட எகிப்துக்கு போறாங்க. நான் சொல்லட்டுமா, உனக்கு தீமை செய்யறவனுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். பயப்படாத, பயப்படாத. தீங்கு பண்றவங்க சிலிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதுன்னு சொல்லி அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, நன்மை செய்ய கலாத்தியர் 6:9, நன்மை செய்ய சோர்ந்தே போகாத, நன்மை செய்து கொண்டே இரு. தீமை செய்கிற நபர் ஒரு நாள் உன்னை தேடி வருகிற நாட்கள் வரும். அப்படிதான் யோசேப்பை சகோ தேடி போறாங்க. அந்த தேடி போகும்போது நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம், உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சண்டை வாங்கி நீங்க இருக்கிற வீட்டை காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு ஒன்று அனுப்பிட்டான். அப்படிப்பட்டவன் ஒரு நாளைக்கு ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு நீங்க ஒரு இடத்துல ஆஸ்வாதமா இருக்கிறீங்க, அங்க தேடி வரான், உங்க வீட்டுக்கு வரான். என்ன பண்ணுவீங்க, என்னையாடா அப்படி பண்ண, எனக்கா இவ்வளவு தீமை செஞ்சேன். மனுஷ சுபாவம் என்ன, அவன் செஞ்ச தீமைய மறுபடியும் செய்யணும்னு நினைப்பான். ஆனா தேவ பிள்ளைங்க, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, நன்மை செய்ய பிறந்திருக்கிற தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும், அந்த நேரத்துல அவன் இருதயத்துல தேவன் இல்லாததுனால, இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாததுனால பொல்லாத சிந்தனையும் பொல்லாத இருதயமா இருந்தாலும் அவன் தீமை செஞ்சுட்டான். என் இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாரு, என் இருதயத்துல பரிசுத்தாவின் இருக்கிறாரு, நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்க சொல்லியிருக்கிறாரு, நான் தீமை செய்ய பறக்கல, என் இயேசு நன்மை செய்யத்தான் என்ற ஆண்டவர் படைத்திருக்கிறான்னு சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்கிறவனா யோசேப்பு மாறினான். வந்த சகோதரனை அரவணைத்து கட்டி பிடித்து அழுகிறதுக்கு இடம் கிடைக்காம பாத்ரூம்ல போய் அழுகுறான். அன்பு பாத்தீங்களா, யோசேப்பு இருதயம் தேவ அன்பினால் நிறைஞ்சிருந்தது. அதால் தான் யோசேப்பை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். அதாவது யாக்கோபுக்கு 12 பிள்ளை பிறந்தாங்க, 11 பிள்ளைக்கு கீர்த்தி புகழ்ச்சி இல்லைங்க, ஒருத்தனுக்கு கீர்த்தி புகழ்ச்சி இருக்குது. இன்னைக்கு உன் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், உன் நண்பர்களா இருக்கட்டும், உன் கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், எத்தனை பேர் வாழ்க்கையில் இல்லாத கீர்த்தி புகழ்ச்சி நமக்கு வேணும்னா நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யாரை இந்த ஆண்டு கீர்த்தி புகழ்ச்சியுமா கர்த்தர் வைப்பார், எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கணும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாயிருக்கு. கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த 2025ல உங்களை வெளிப்படுத்தாதீங்க, உனக்குள் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துங்க. இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பார். ஆமென் ஆமென். நம்ம வெளிப்படுத்தினா அந்த கீர்த்தியும் புகழ்ச்சிக்கு தூரமா இருப்போம். ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, உள்ளான மனிதனாகி இயேசு. அந்த இயேசு எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர். அந்த அன்பை வெளிப்படுத்து. நமக்குள் உள்ளான இருதயத்தில் இருக்கிறாரு அந்த இயேசு எப்படிப்பட்டவர், பரிசுத்தமானவர். இந்த ஆண்டுல பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு, அதுதான் கீர்த்தி புகழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென் சொல்லு. நம் இருதயத்துல வாசமா இருக்கிறாரு அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மன்னிச்சு மறக்க கூடியவர். அதை வெளிப்படுத்து. கசப்பு, வைராக்கியம், கோபம் வேண்டாம். ஆமென். தவறு பண்ணிட்டாங்களா மன்னிக்கு, அவதான் உருவாக்க முடியும். சொல்லுங்க, இயேசு நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிச்சனால்தான் நம்மள அவர் பிள்ளையா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, அன்னைக்கு பாருங்க ஸ்தேவானை கொல்லும் பொழுது அன்னைக்கு சவுல் நிக்கிறான்.
ஆனா ஸ்தேவான் என்ன ஜெபிக்கிறான்? இவங்க செய்யறது என்னன்னு தெரியலப்பா, இவங்களை மன்னியும் ஜெபிக்கிறான். அன்னைக்கு ஸ்தேவானுடைய மன்னிப்பு ஜெபந்தான் அங்க சவுலா இருந்தவனை கர்த்தர் பவுலாக மாற்றி 13 நிருபங்களை எழுதுகிற ஒரு புறஜாதி அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்ற முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அன்றைக்கு சிலுவையில ஆணி அடித்து அவரை கொலை செய்த போது கூட இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் சிலுவையிலே, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. அப்படி ஜெபித்ததால்தான் இன்னைக்கு நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் அவர் பிள்ளையை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பது உண்மையானால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த பழகி கொள்ளுங்க. உங்க வீட்டுல கிறிஸ்துவ வெளிப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைங்களா படிக்கிற இடத்துல கிறிஸ்துவ வெளிப்படுத்துங்க. வேலை செய்றீங்களா வேலை செய்யறத கிறிஸ்துவ வெளிப்படுத்துங்க. உலகத்தான் உடுத்துற மாதிரி அவன் பக்கத்தை உடுத்தி உட்காரக்கூடாது. எனக்குள்ள ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டும், பரிசுத்த பார்வை இருக்க வேண்டும், பரிசுத்த நடக்க இருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற இயேசு பரிசுத்தர். அதான் பைபிள் சொல்றது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், அதுக்கு நமக்கு தேவையில்லை. பரிசுத்தமா இருக்கிற நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்க 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 அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்து வெளிப்படுத்துவீங்கன்னா இந்த ஆண்டு கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பார். நன்களை முடி ஜெபிக்கலாமா? யார கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பாரு? இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணினவர்களை கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பார். நன்மை செய்கிற பிள்ளைகளை கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பார். அது மாத்திரமல்ல, எந்த பிள்ளைகளுக்குள்ளா இருந்து இயேசு வெளிப்படுறாரோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பார். ஆண்டவரே, என் இருதயத்துல நான் விருத்த சேதனம் பண்ண போகிறேன். நான் இனிமே நன்மை செய்வேன். எனக்குள்ள இயேசுவை நான் வெளிப்படுத்த, நான் படிக்கிற இடம் வேலை செய்யற இடத்துல இயேசப்பா சுவிசேஷத்தை அறிவிப்பேன். மற்ற ஆட்களுக்கு நான் இயேசுவின் அன்பை சொல்லுவேன். அப்படி சொல்ற கர்த்தாவை நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில ஆண்டவரே தகப்பனே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில ஆண்டு 2025 இந்த ஆண்டுல ஆண்டவரே செப்பனியா 3:20 நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொல்லி அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள இருதயத்துல விருத்த சேதனமும் நன்மை செய்கிற பிள்ளைகளாகவும் கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்கும் பொழுது உங்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு அழகான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து ஆராதித்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவர் விசேஷமா தகப்பனே